ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி என்ன ரெசிபினா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஊறப்பட்டு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரமாக, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக தான் நம்ம ஊறப்பட்டு வச்சுக்கலாம். 1 கப்பு அளவு பச்சரிசியும் 1/2 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துருந்தேன். இப்போ அதில் 3 மடங்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு 5-6 விசில் வேக வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். நல்லா ஒரு 7 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மண் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக நம்ம வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு நான் 1/2 கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெள்ளத்தை கரைச்சிடலாம். இதில் பாகு எதுவும் தேவையில்லை, வெள்ளம் மட்டும் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். இது எதுக்குன்னா மண் எதுவும் இருந்தால் அதுக்கு வடிகட்டுறதுக்காக தான் இப்படி. ஆனால் பாகும் வெள்ளம் நம்ம எடுக்கும்போது அதில் மண் தூசி அவ்வளோவா இருக்காது. இதுவுமே பாகும் வெள்ளம் தான், இருந்தாலும் நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் நல்லா விசில் வருது. இப்போ நான் 7 விசிலுக்கு அரிசி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசியும் பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம மசிச்சு விட்டோம்னா நல்லா ஈஸியாக மசிச்சிடலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம். 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வெல்லம் தேவைன்னா நம்ம சக்கரை தேவைன்னா நம்ம திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெல்லமும் அரிசி பருப்பு எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு வெல்லம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது பாகு வெல்லம், அதனால் மண் தூசி எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் இதில் நம்ம வறுத்து போட்டோம்னா நம்மளுடைய சக்கரை பொங்கல் தயாராகிடும். இப்போ இது வெல்லமும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். ஏன்னா தேங்காய் துருவி போட்டு அப்படின்னு நான் சேர்த்துக்கலாம். இது நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். செவக்க வறுத்து எடுத்துடலாம். நல்லா தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அது சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது பொங்கல் கூட சேர்த்துடலாம். பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கும் போது அதோடைய ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்மளுடைய சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு.